வாங்க பேச்சியப்பன் சார். நீங்க இனிமேதான் அசத்தல் மன்னர் ஆகணும். ஆமாம் சார். இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்க. ஆமாம் சார். இதுக்கு முன்னாடி நீங்க என்ன அசத்திருக்கீங்க? பாவா படத்தில் இடம்பெற்ற லேட்டாக வந்தால் லேட்டஸ்டாகிற வசனம் நான் எழுதுனதான். அதுக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்னை பாராட்டி இப்போ 10,000 பரிசும் அளிச்சாங்க. தெரிஞ்சுக்கிறோமே. ஓகே, சூப்பர் சூப்பர் பேச்சப்பன். நீங்கள் பாபா படத்துக்காக அந்த பஞ்ச் டைலாக் எழுதுனீங்க. நம்ம நிகழ்ச்சிக்காக ஒரு பஞ்ச் ஒன்று சொல்லுங்க. அசத்த போவது யாரு, அசராமல் நீ வார வாரம் பாரு. இனிமேல் டு உங்கள் பேர் பேச்சப்பன் கிடையாது, பஞ்சப்பன். ஏற்கனவே பஞ்சமில்லா சார் வளாகிறேன். ஓகே பேச்சப்பன், அசத்துங்க. அசத்துங்க. காந்திஜி ஒரு முறை சொன்னார், எனக்கு இருக்க இம்சைகளுக்கிடையே எனக்கு மட்டும் நகைச்சுவன் வரலன்னா என்னைக்கோ தற்கொலை பண்ணி செத்துருப்பேனாரு. நகைச்சுவங்கிற சாதாரணமான விஷயம் இல்லைங்க, அது மகாத்மாவை வாழ வச்சது. எனவே அந்த சிரிப்புக்கு எல்லாரும் தரணும் மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் நிகழ்ச்சி வரேன். இந்த காலத்து பசங்கள்லாம் ரொம்ப விவரமாக இருக்காங்க. மாட்டினா மருத்துவம் பார்த்துறாங்க, அசந்தா ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க, சிக்கனவங்க சிசரனே பண்ணிடுறாங்க. இப்படி தான் ஒரு வீட்டில் அப்பா டெய்லி லேட்டாக அஞ்சுக்கிட்டாரு. ஒரு மகன் போய் எழுப்புனா, அப்பா அப்பா விடிஞ்சு ரொம்ப நாச்சு, எந்திரிப்பா, என்னப்பா நீ அப்படின்னா. அதுக்கு அவர் தூக்கத்தை பால்காரன் வந்துட்டாராடான்ட்டார். அதுக்கு அவன் சொன்னான், இல்லைப்பா தபால்காரன் வந்துட்டார் அப்படின்னா. சின்ன பையன்கிட்ட கொஞ்சம் பார்த்தே பேசணுங்க, நம்ம சொல்கிற வார்த்தையாச்சும் நம்மளே மடக்கிறாங்க. இப்படி தான் ஒரு அப்பா சொன்னார், எனக்கு ஷூ எடுக்க போகிறேன்டா அப்படின்னாரு. அதுக்கு மயன் கேட்டான், ஒரு ஷூ எடுத்து என்னப்பா பண்ணப்பா, எடுத்தால் 2 ஷூ எடுங்கள் பேசாமல் இருக்கணும்னா. ஒரு பையன் படிக்காமல் ஊர் சுற்றிக்கிட்டே அலைஞ்சான். அப்பா கூட்டு கணிச்சார், இல்லை இப்படி ஊதாரித்தனம் ஊர் சுற்றிக்கிட்டா பார்க்குறேன் 4 பேர் என்ன சொல்லுவான் அப்படின்னு கேட்டார். வேற என்ன சொல்ல போகிறான், அப்பனுக்கு பிள்ளை தப்பாக மருந்து சொல்லுவான் அப்படின்னா. உடனே அப்பா கோவம் வந்துருச்சு, ஏன்டா புத்திசாலித்தனம் பேசணும்னு நினைப்பான்னு கேட்டார். உங்கள்கிட்ட அப்படியெல்லாம் பேசணும்னாப்பா அப்படின்னா. ஒரு சின்ன பையன் டாக்டர்கிட்ட போனான், சார் இன்னும் உங்கள் பையனை தத்தெடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டான். என்னப்பா என்ன விஷயம் கேட்டார். எனக்கு இந்த வயசில் ஆப்ரேஷன்லாம் பண்ண ரொம்ப ஆசையாக இருக்குது டாக்டர் அப்படின்னா. பள்ளிக்கூடத்தில் சில பையன் வாத்தியாரில் கிறுக்கு பிடிக்க வச்சுருவாங்க. அப்படி தான் ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் பாடம் நடத்தினார். புதியதோ ஒரு உலகம் செய்வோம்னாரு. ஒரு பையன் இருந்துச்சான், சார் ஏற்கனவே இருக்கிற உலகத்தை யாருக்கு சார் விற்கலாம்னு கேட்டான். ஒரு வாத்தியார் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு பையன் தூங்கிட்டான். வாத்தியார் கோவம் வந்துச்சு, டேய் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன், படுவாராஸ்கள் நீ தூங்கிட்டு இருக்க, உன்னையெல்லாம் என்ன பண்ண வேண்டாம், உனக்கு கடுமையான தண்டனை கொடுக்க போகிறேன் அப்படின்னாரு. அதுக்கு அவன் சொன்னான், சார் நீங்கள் என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, ஆனால் இப்போ நடத்துறீங்க பாருங்க பாடம், அந்த பாடம் இன்னொரு நடத்துகிறாங்க. வாத்தியார் கோவம் வந்துருச்சு, ஏன்டா அவங்ககிட்ட கொஞ்சமாக அறிவு இருக்கான்னு கேட்டார். ஏன் சார் உங்களுக்கு தேவைப்படுதா அப்படின்னு கேட்டான். ஒரு வீட்டில் ஒரு அப்பா தனியாக உட்காந்து புலம்பிக்கிட்டார். என் பேரை சொல்லி எவனோ என் நண்பன்கிட்ட 1000 கடன் ஏமாத்திட்டு போய் தொலைஞ்சு போயிட்டானே அப்படின்னாரு. பக்கத்தில் இருந்த மகன் சொன்னான், நம்பவே முடியலப்பா, அவங்க பேரை சொன்ன போகிறோமா அந்த ஆள் கடன் கொடுத்தாரு. வீட்டில் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்பா திட்டினார் அம்மாவை, ஓ சமையல் உங்கள் அம்மா சமையல் அளவுக்கு இல்லையே அப்படின்னாரு. அதுக்கு பையன் சொன்னான், அதுக்கு என்னப்பா பண்ண முடியும், ஓ சம்பளம் கூட தான் அவங்க அப்பா சம்பளம் அளவுக்கு இல்லை, அதுக்கு அம்மா ஏதாவது ஃபீல் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டான். ஒழுங்காக படிக்கலைன்னா நானும் அம்மாவும் சேர்ந்து உன்னை உதப்ப முடியானார் ஒரு அப்பா. அதுக்கு ஒரு பையன் சொன்னான், இந்த ஒரு விஷயத்தில் நீ அம்மா ஒத்துமையாக இருக்கியா அப்படின்னா. ஒரு பையன் பக்கத்து வீட்டு பண்ண கணக்கு பண்ணியிருந்தான். இது அப்பாவுக்கு பிடிக்கல, கூப்பிட்டு மரமாக கண்டிச்சார். டேய் பெண்கள்லாம் கூட பிறந்த சகோதரியை நினைக்க முடியா அப்படின்னாரு. அவன் ஸ்ட்ரெயிட்டாக மேட்டுக்கு வந்தான், அப்பா நீ பக்கத்து வீட்டு ஆண்டியை அவன் கூட பிறந்த சகோதரியை நினைக்கிறான்ட்டான். ஆமாம் அதில் என்ன சந்தேகம் இருக்க மாட்டார். இப்போ அந்த ஆண்டியோட பொண்ணு எனக்கு சகோதரியா எப்படி சகோதரியாக இருக்க முடியும், முறை பொண்ணு இல்லை அப்படின்னு. ஒரு பையன் ஒரு பாடகிட்ட போனான், சார் நீங்கள் எங்கள் அப்பா மாதிரியே பாடுறீங்க அப்படின்னா. அப்படியா உங்கள் அப்பா நல்லா பாடுவாரான்னு கேட்டார். இல்லை சார் அவருக்கு சரியாக பாட தெரியாது அப்படின்னா. நன்றி நன்றி நன்றி. அதாவது பேச்சப்பன் உங்ககிட்ட ஒரு டெக்னிக் இருக்குது. என்ன சார்? ஒரு ஜோக்கை சொல்லி நிறுத்திடுறீங்க, கை தட்டினா அப்புறம் தான் இன்னொரு ஜோக்கை ஆரம்பிச்சு. இப்போ இதில் என்ன ஆகுதுன்னா நீங்கள் சொல்கிற மொத்த ஜோக்கும் சூப்பர் ஜோக் ஆகி போச்சு. நல்ல ஸ்பீடாக பேசுகிறாரு. ரொம்ப முதல் நாளே நீங்கள் எவ்வளோ அழகாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க. இன்னும் போக போக உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ சார். நல்லா இருந்தது. இன்னொன்று அவர்கிட்ட அந்த குரலில் வந்து ஒரு சில குரலுடைய சத்தத்துக்கு நகைச்சுவை பொருந்தும்ல, அந்த மாதிரி குரல் அவருக்கு. அதனால் அது நல்லா பொருந்தது. உங்களுடைய நகைச்சுவை உணர்வு எப்படி? சில ரெக்கார்டிங்கில் சில விஷயங்கள் நடந்திருக்கு. என்னென்னா, ஒரு தமிழ் பாட தெரியாத ஒரு மும்பை பாடகர் அவர் வந்து பாடிட்டு இருந்தார். இப்போ என்னுடைய பாட்டினுடைய வரி வந்து, உன் பெயரை சேர்த்து சேர்த்து நான் செர்ரி தோட்டம் போட்டேன் அப்படின்னு வரும். அவர் ரொம்ப நேரமாக வந்து உன் பெயரை சேர்த்து சேர்த்து நான் சேரி தோட்டம் போட்டேன்னே பாடிட்டு. இப்போ நான் சொன்னேன், சார் சேரின்னு வந்து வார்த்தை வரக்கூடாது, சென்சரில் கட் ஆகிடும்.
பெரிய ஒரு பிரச்சனை ஆகிடும். அது எல்லாமே சேரிஸ்காரங்களாம் சேர்ந்து வழக்கு போட்டாலும் போட்டுருவாங்க. அது வேற இன்னொரு பாட்டு பாட ஆரம்பிச்சார் ரொம்ப நேரமா. என்னன்னா பெரியம்மா பொண்ணை ரசிக்கலாம் தப்பு இல்லை, பெரியம்மா பொண்ணை ரசிக்கலாம் தப்பு இல்லை. நாங்கள் ஓடி போய் சொன்னோம், சார் இது பெரிய கலாச்சார சீரழிவை ஏற்படுத்திடும். ஆமா, பிரியமான பொண்ணை ரசிக்கலாம் தப்பு இல்லை எழுதியிருந்தது. ஓகே பேச்சப்பன், வந்த முதல் நாள் அசத்திட்டீங்க. தேங்க்யூ சார். கீப் இட் அப். நன்றி நன்றி.